ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றின ரிவ்யூ போட்டிருந்தேன், அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ. ஸோ அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதில் வந்து அந்த வாட்ச் வாங்கும்போது அதுக்குள்ளாடி ஒரு கூப்பன் இருந்துச்சு, மூவி கூப்பன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது உண்மையா ஃபேக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக தான். அண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை இன்னும் யூஸ் பண்ணி பார்த்ததே இல்லைங்க. உங்களுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்காக தான் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதை தான் இதை வீடியோவாக எடுத்து போட்டுருக்கிறேன். அண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கும் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது நிஜமாவே உண்மைதானா இல்லை ஃபேக்கா அப்படின்ட்டு எனக்கும் ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நானும் வந்து ட்ரை பண்ணுறேன், உங்களுக்காக தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஸோ அதுக்கு தான் தேங்க்ஸ். அண்ட் இது நிஜமாவே உண்மையாக ஃபேக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணலாம், அந்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம க்ரோமை ஓப்பன் பண்ணி அதில் சைடில் கேமரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நம்மளோட கூப்பனை எடுத்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ண உடனே மேலே ஒரு லிங்க் மாதிரி வந்துடும், அதை டச் பண்ணணும். டச் பண்ணதுமே ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க அந்த பேஜ். அண்ட் அதில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ். ஸோ நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேமை டைப் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் கொடுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபோன் நம்பரையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நம்ம இதை வந்து நம்மளோட வாட்சோட ப்ராண்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய வாட்சோட ப்ராண்ட் நேம் ஃபயர்போல்ட் ஹூரிகேன். ஸோ அதை தான் நான் தேடி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதை நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்னு கேட்டிருக்காங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எதில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கணும். அண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இந்த பேஜில் இவ்வளோ தான். ஸோ 2 பேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் இதுக்கப்புறமா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த பேஜில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட்டுக்கு கொடுத்த ரிவ்யூவை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்டில் போய் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும், அதை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ணணும். ப்ரௌஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் இருக்கும், கிளிக் பண்ணோன்னா அது ஓகே ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்டர் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருப்போம் இந்த வாட்ச், அப்போது நமக்கு ஒரு ஆர்டர் நம்பர் இருக்கும், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் நம்பர் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் மை ஆர்டர்ஸுங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளாடி போனீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த வாட்ச் ஆர்டர் பண்ணதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே அதில் ஃபஸ்ட்டு காமிக்கும் ஆர்டர் ஐடி அப்படின்ட்டு காமிக்கும், அதுதான் ஆர்டர் நம்பர். ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கணும். அண்டு நிறைய டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோத்தையும் நம்ம வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக வந்து டைப் பண்ணணும். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபயர்போல்ட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், அதை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபயர்போல்ட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இதை நம்ம ஃபாலோ கொடுத்து இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இதை அப்படியே அவங்க போய் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அகெயின் இதில் நான் இப்போ ஆட் ஃபைல் கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணோமோ அந்த மாதிரி நான் இப்போது ப்ரௌஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள், இப்படி தான் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் 2 பேஜஸும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ சப்மிட் கொடுத்துடலாம், ரெட் கலரில் சப்மிட் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான், என்ன வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கோடு கொடுப்பாங்க, அது வந்து நெக்ஸ்ட்டு 7 டேஸுக்குள்ளாடி இமெயிலில் வந்துடும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாம் 7 டேஸ் வெயிட் பண்ணணும். பட் 7 டேஸ் தாண்டறதுக்கு சான்ஸ் இல்லை, வித்தின் 7 டேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 டேஸுக்குள்ளாடி கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதுதாங்க ப்ராசஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து நம்மக்கிட்ட 7 டேஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஸோ 7 டேஸுக்குள்ளாடி அவங்க வந்து நமக்கு மெயிலில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. வித்தின் 7 டேஸ் ஆர் 7 டேஸுக்கு அப்புறமா கண்டிப்பாக நமக்கு வந்து மெயிலில் அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு கமெண்ட் பண்ண அந்த ப்ரோக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஸோ ப்ரோ நான் வந்து உங்களுக்காக வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்டு நம்ம வந்து 7 டேஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் அந்த 7 டேஸ் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது அப்போ நமக்கு தெரியும் இது ஃபேக்காக ரியலா அப்படின்ட்டு தெரியும். அண்டு ஸோ நான் உங்களுக்காக தான் ப்ரோ ட்ரை பண்ணியிருக்கிறேன். அண்ட் அது நான் சும்மா தான் அப்படி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் கேட்டப்போ தான் எனக்கும் தோணுச்சு, ஓகே நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து என்ன வருது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் 7 டேஸுக்கு அப்புறமா, சரிங்களா? ஸோ இது ரியலாக ஃபேக்காக நம்ம ட்ரை பண்ணலாமா வேணாமா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.